டிசி காமிக்ஸ் ஃபேன்ஸுக்கு ஒரு ஜாலியான சேலஞ்சுங்க. இப்போ உங்க ஸ்கிரீன் முன்னாடி ஒரு செட் ஆஃப் டேபிள் அரேஞ்ச்மெண்ட் காட்ட போறோம். ஒவ்வொரு டேபிள்லயும் ஒரு செலக்டட் சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க போறாங்க. எல்லா டேபிள்லயும் ஒரு எம்டி சேர் இருக்குது. உங்களை நீங்க இதுல எந்த டேபிள்ல வேணாலும் போய் உட்காரலாம், அவங்க கூட ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நீங்க எந்த டேபிள் சூஸ் பண்ணுவீங்க? அதுதாங்க கேம். சப்போஸ் யாரா மத்தா இவங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஷாக் ஆகி உங்களுக்கு சில கேரக்டர்ஸ் தெரியாம இருந்ததுன்னா அது என்னன்னு இப்ப நாங்க சொல்றோம். டேபிள் 1ல இருக்கிறது நம்ம கிரீன் லேண்டன், ஜான் ஸ்டூவர்ட், ரெட் ஹுட், அப்புறம் சூப்பர் கேர்ள். டேபிள் 2ல பேட் ஃபேமிலியை சேர்ந்த நைட் விங், கசாண்ட்ரா கெயின் பேட் கேர்ள், அதுக்கப்புறம் பார்பரா கார்டன் பேட் கேர்ள். டேபிள் 3ல பேட்மேன், வண்டர் உமன், டானா ட்ராய், வண்டர் கேர்ள்னு கூட சொல்லலாம். டேபிள் 4ல கிரீன் ஆரோ, பிளாக் கெனாரி, அதுக்கப்புறம் ஆக்வாமேன். டேபிள் 5ல் கேட் உமன், பாய்சன் ஐவி, ஹார்லி குயின். டேபிள் 6ல ஃபிளாஷ், பூஸ்டர் கோல்ட், கிரீன் லேண்டன். பூஸ்டர் கோல்ட். டேபிள் 7ல சைபார்க், வண்டர் கேர்ள், பீஸ்ட் பாய். டேபிள் 8ல ரேவன், ஸ்டார் ஃபயர், சட்டானா. டேபிள் 9ல சூப்பர்மேன், மார்ஷன் மேன் ஹண்டர், ஜிம்மி ஆல்சன். அதே இந்த தியேட்டர்ல கவுண்ட் அப்படி தனியா கை தட்டிட்டு இருப்பாங்க. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கரையில ஒரு திருப்பம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட வியூஸ் எல்லாம் இருக்குது. சோ இப்போ டேபிள் அரேஞ்ச்மெண்ட் மக்களே ஸ்கிரீனில் இப்பொழுது உங்களுக்கு ஸ்டெடியாக இருக்கும். இதுல எந்த டேபிள்ல நீங்க உட்கார போறீங்க அப்படிங்கறதா சேலஞ்சு. ஃபர்ஸ்ட் சத்தியமா நான் போக மாட்டேன், வேற யாரா போங்க. நான் சிம்பிளா சொல்றேன் பாரு, நீ டேபிள் நம்பர் 9, நான் டேபிள் நம்பர் 3. என்ன பொஸ்கட்டின்னு டேபிள் நம்பர் 9 டேபிள் நம்பர் 3 நம்மளும் ஈஸியா முடிச்சிட்டான். அப்படியா இருக்குது இங்க. எனக்கு வந்து என்னன்னா ஒவ்வொரு டேபிளுக்கும் ஐ ஹாவ் அ ரீசனிங் ஃபார் ஒய் த டேபிள் மைட் ஆர் மைட் நாட் ஒர்க். ஸோ என்ன விட்டா நான் ஒவ்வொரு டேபிளுக்கும் ஆரம்ப போறேன், 2 நிமிஷம் பேசுவேன். அதெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்ன பண்றதுன்னு. இல்ல நீ போ ஆரம்பி அப்போ பேசு. அப்படியா? நீங்க லாங் ஃபார்மா ஃபுல்லா போங்க, உங்களத வச்சுட்டு நாங்க முடிச்சிடுறோம் அப்படின்றீங்களா? சரி ஓகே, அப்படியே டேபிள் 1. ஸோ ஓப்பனிங்ல பார்த்தா டேபிள் 1 நம்ம கிட்ட என்ன இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெட் ஹுட், சூப்பர் கேர்ள், ஜான் ஸ்டூவர்ட். அட் ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் திஸ் சீம்ஸ் லைக் a very odd டீம். யாரா இவனுங்க என்ன சிங்க்ல நீ வச்சிருக்கிற அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஓவராலா லாஜிக்கு, காமிக்ஸ் லோரு அதெல்லாம் மறந்துட்டு இவங்களுக்கு இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் தான் வச்சு பார்க்கும்போது இது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேபிளா தான் ஃபீல் ஆகுது. 3 பேரும் 3 டிஃபரெண்ட் டைப். இந்த 3 பேர்ல ஒருத்தர் இல்லைன்னாலும் யாரோ ஒருத்தர் கூட கன்ஃபார்ம்டா அங்க உட்கார்ந்து இருக்கிற ஆளுக்கு ஒரு கனெக்ஷன் உருவாயிடும் அப்படிங்கிறது என்னோட ஃபீலிங். ரெட் ஹுட்னா அது வேற மாதிரி இருக்கும், ஜான் ஸ்டூவர்ட்னா வேற மாதிரி இருக்கும், சூப்பர் கேர்ள்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் a very safe டேபிள் என்னை பொறுத்த வரைக்கும். டேபிள்ல வந்து 3 பேரையும் கனெக்ட் பண்றது ஒரே ஆள் தான். யாரு? பேட்மேன். நீ யார கனெக்ட் பண்ணாலும் பேட்மேன் தான் சொல்லுவேன். உன் பேச்ச நான் கணக்குல எடுத்துக்க மாட்டேன். இல்ல ஏன்னு சொல்றேன் கேளு. குணா, வேலு, அன்பு, பழனி இவங்களெல்லாம் இணைக்கிறது தான் ராஜன். அந்த ராஜன் இந்த ராஜனா என்ன ஒரு அநியாயமா இருக்கு. இல்ல ஏன்னு நான் சொல்றேன், இதுல இருக்கிறது இங்க இருக்கிற 2 பேருக்கு பேட்மேன் ஆகவே ஆகாது. எந்த தைரியத்துல நீ அப்படி சொல்றேன் எனக்கு தைரியம் சொல்லு. காமன் ஃபேக்டர் அது வந்து பாசிட்டிவ் ஃபேக்டரா இருக்குன்னு அவசியம் இல்ல. இந்த ஆர்குமெண்டை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதை மக்கள் முடிவு செய்யட்டும். பேட்மேனால தான் ஜேசன் டாட் ரெட் ஹுட் ஆனா. பேட்மேன் தான் வந்து டார்க் சைடு கிட்ட இருந்து சூப்பர் கேர்ளை காப்பாத்துவான். பேட்மேன் தான் அலெக்ஸ் ஸ்டூவர்ட்ட ஹெவியா வெறுப்பேத்துவான். அவன் ஜான் ஸ்டூவர்ட் கூட அவ்வளவு வெறுப்பேத்த மாட்டான், ஹால் ஜார்டனை தான் பயங்கரமா வெறுப்பேத்துவான். ஹால் ஜார்டனும் கை கார்ட்னரும் தான் அவனுக்கு பஞ்சாயத்து இருக்கிறதுலயே போட்டா அடிப்பான். இதை நான் வன்மையாக டேபிள் 5, டேபிள் 2 இதெல்லாம் சொன்னா கூட பேசலாம். டேபிள் 1ல வந்து பேட்மேனுக்கு எங்க வேலையே கிடையாது. நீ அநியாயம் பண்ற. நீ இப்படி போனாலும் கிச்சன் வந்துடும் பாஸ். இது மக்கள் தீர்ப்பை மகேஷன் தீர்ப்புன்னு விட்டுருவோம். பட் டேபிள் 1 ஆஸ் அ பொட்டன்ஷியல் சீட்டிங் ஏரியா. ஏன்னா நீங்க ஒரு ஜாலி டைப் பார்த்தா உங்களுக்கு சூப்பர் கேர்ள் ஒர்க் அவுட் ஆகலாம். நீங்க கொஞ்சம் சீரியஸான டைப் பார்த்தா ஜான் ஸ்டூவர்ட் ஒர்க் அவுட் ஆகலாம். நீங்க வந்துட்டு கொக்க மக்கா ஏன்டா படுத்துறாங்க யாரா இவங்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ண டைப் பார்த்தா உங்களுக்கு ரெட் ஹுட் ஒர்க் ஆகலாம். ஸோ இட்ஸ் குட் டேபிள். ஸோ அதை நான் ஒரு பக்கமா ஓரமா செலக்ஷன் லிஸ்ட்ல வச்சிருக்கிறேன். ஃபைனல்ல போதுமா இல்லையான்னு அப்படி நான் பாத்துக்கிறேன். இது உங்க யாருக்காவது ஷார்ட் லிஸ்ட் பண்ற டேபிளா? நோ, இது எனக்கு ரொம்ப ரேண்டமா இருக்கு. ஓகே, ஃபேர்.
ரெண்டே அவன் பேட்மேன் உள்ள சேர்த்தேன் நானு. இல்ல அவனுக்கு வந்து எல்லாமே இன்டர் கனெக்டட். எல்லா டேபிளும் அந்த 3வது டேபிளுக்கு தான் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறீங்களா? சரி, அடுத்தது 2வது டேபிள் செல்வோமா? இந்த டேபிளுக்கு பேட்மேனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவியா நீ? இந்த டேபிளுக்கு எல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இதுக்கு நீ சொல்லி நான் ஆத்மார்த்தமா எடுத்துக்கிறேன். இது டேபிளே பேட்மேன் டேபிள் தான். பட் ஆஸ் அ சிட்டிங் பொசிஷன் கேரக்டர் வைஸ் நம்ம டிக் கிரேசன் நைட்விங்கா இருக்கட்டும், பார்பரா பேட்கர்லா இருக்கட்டும், கசாண்ட்ரா கெய்னா இருக்கட்டும். கசாண்ட்ரா கெயின் பேசவே மாட்டான்னு வச்சுக்க, அது வேற விஷயம். பட் அந்த ஓவரால் வைப்னு பாத்தீங்கன்னா பயங்கர ஃப்ரெண்ட்லியான அட்மாஸ்பியரா இருக்கும் இந்த டீம் என்னை பொறுத்த வரைக்கும். அங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த டீமுக்கும் கனெக்ஷன் இருக்கோ இல்லையோ, யூ வில் ஃபீல் வெல்கம். உங்களை வந்து ஏதோ வெளியாள் மாதிரிலாம் ட்ரீட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. பட் எனக்கு என்னன்னா, இந்த டேபிள் வந்து ரொம்ப வெண்ணிலா டேபிள். இதுல போன ஒரு சுவாரஸ்யமே இல்லை எனக்கு. அதனால ஐ வில் நாட் சூஸ் திஸ். ஒரு ரியல் லைஃப் டிசிஷன்ல போய் அந்த டேபிள்ல உட்காரணும்னு சொன்னா வேணா அங்க போய் உட்காந்துட்டா நம்ம பாடி பத்திரமா உட்காந்துடலான்டான் இருப்பேனே தவிர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்கு அந்த டேபிள் தேராது. சாரி, இப்போ உன்னோட கருத்து என்ன? அந்த டேபிளுக்கு நீ தானே பேட்மேன் ஃபேன், அந்த டேபிள் உனக்கு பேருமா தேராதான்? ஏய், நான் பேட்மேனுக்கு தான்டா ஃபேனு. ஓ படுத்துறாரு. அப்ப இந்த டேபிள் தேராது. ஒரிஜினல் இன்னொரு டேபிள் இருக்கிறப்ப டூப்ளிகேட் கிட்ட போய் உட்காந்து என்ன பண்ண போறேன்? டேய், நான் உன்னை வந்து ஒரு டேபிள் சூஸ் பண்ணி அது மட்டும் எடுத்துக்கேன்னு நான் சொல்லல. இந்த டேபிள் வந்து இஸ் இட் a good table for others அப்படின்ற மாதிரி சொல்லு. அப்படிங்கிற உன்னோட ஒப்பீனியன் நான் அக்ரி பண்றேன். இது வந்து ஒரு என்ன சொல்றது, டிஃபால்ட் சேஃப் லிஸ்ட் டேபிள் மாதிரி. எதுவுமே ஒரு இடத்துல இங்க போய் அப்பாதான் உட்காந்துக்கலாம், எவனும் எந்த கேள்வி கேட்க மாட்டான். கிரீன், உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள்? இது வந்து ரொம்ப வைப் ஆஃப் புட்டிங் டேபிள். எனக்கு டிக் இருக்கிறதும் பிரச்சனை இல்ல, பார்பரா இருக்கிறதும் பிரச்சனை இல்ல. 3ஆவதா இருக்கிற ஒருத்தனை தூக்கிட்டு ஆல்ஃபிரட போட்டீங்கன்னா இதுதான் என் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருவேன். கசாண்ட்ரா கெயின் இஸ் வெரி குட். அவனும் பண்ண மாட்டான். இல்ல, அதான் ரொம்ப வைப் ஆஃப் புட்டிங்கிறேன். நம்ம வந்து என்ன மாதிரி மூட்லயும் இருக்க முடியாது. நம்ம ஒரு தனி சைலண்டா உட்கார்ந்தாலும் விட்டாலும் ஒரு ஆக்வர்டா இருக்கும். அப்படி உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதா இந்த டேபிள்? ஆமா ஆமா, எனக்கு அந்த அவங்க மட்டும் தான் பிரச்சனை. எனக்கு ஆக்சுவலா வந்து இங்க டேமியன் வெயின் போட்டா கூட நான் போவேன். டேமியன் வெயின்லாம் போட்டா டெஃபினட்டா போவேன். போய் அம்பளிக்கிறதுக்கே உங்க அப்பா இப்படி சொல்றாரு அப்படியா அம்பளிக்கலாம். You should remember I am the bloodthirsty is more like it. அதான் அதனால ஆமா, டேவியில் உள்ள போட்டுருந்தா மொத்தம் வைபே மாறி இருக்கும். வச்சு சம்பவம் பண்ணி இருந்திருக்கலாம். நம்ம கூட சேர்ந்து நைட்விங் பார்பரா 2 பேருமே கிட்ட இருப்பாங்க. பேட் ஃபேமிலி கான்செப்ட் ஓகே, ஆனா அவங்க கரெக்ட்டா சூஸ் பண்ணலங்கறாரு. அப்படி I agree with that take. Next table வந்து best table ever. Best table ever. Worst table ever. இது வந்து நான் ப்ளூவோட போறேன். worst table ever. சீரியஸ்லி நமக்கு அந்த டேபிள்ல நமக்கு அங்க பண்றதுக்கு ஒரு வேலையும் கிடையாது. அங்க போய் நீ வந்து நான் பேட்மேனி ஒன்றரை மணி பாத்துட்டு இருப்பேன், டாரா டிரைவ் பாத்துட்டு இருப்பேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேணா ஏத்துக்கலாம். திஸ் இஸ் த ஒன்லி வே தட் யூ கேன் என்ஜாய் த டேபிள் அப்படின்றது என்னோட ஃபீலிங். அது வந்து ஒரு பக்கா டேபிள். எந்த காரணத்துலயும் 3 பேருமே, அதாவது பேட்மேனும் ஒண்டர் உமனும் இருக்கிறப்போ அந்த 3வது கேரக்டர் ஐயா அமைதியா இருந்திருக்கும், எதுவுமே பண்ணாது. அதான் நானும் சொல்றேன். இப்ப நீ போய் உள்ள உட்கார்ந்தேன்னு வெய்ய, நீதான் ராஜா. ஏன் அப்படின்னா உன்னைய அவங்க 2 பேரும் தொட கூட மாட்டாங்க. நீ என்ன வேணா செய்யலாம். ஏண்டா அதுக்கு எதுக்குடா அந்த டேபிளுக்கு போனோம்? நான் டேபிள்ல போறதே உள்ள யார் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்ன்றதுக்காகடா. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நேர போய் ஹாய் உங்களுக்கு ஒரு ட்ராக் ஓடிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்ட, உண்மையா? பேட்மேன் எங்கேயோ மறைச்சு பாப்பா, நம்ம அமைதியாயிடுவோம். அதான் நடக்கும். நான் அதான் சொல்றேன்ல, இதுல என்ன அட்வான்டேஜ் நீங்க என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கணும்னா, somebody who is not a villain, somebody who is not evil அப்படிங்கிற பட்சத்துல will be bored to death. ஆமா, இது பயங்கர ஆஃப் புட்டிங். ஏன்னா இந்த போட்டோவே வந்து போட்டோ பார்த்தா என்ன மாதிரி பேட்மேன்னு தெரியுது. ரொம்ப கிரஃபான பேட்மேன். இது வந்து செட் ஆகாது. என்ன வேட்டை கமல் மாதிரி நான் போலீஸ்கார ஸ்ட்ரிஃபா இருப்பேன் நினைக்காதீங்க, நான் நிறைய பேசவே சொல்ல போறானா போடா. ஐயோ சாமி, சீரியஸா ரெட்ட தவிர அந்த டேபிளுக்கு யாருக்குமே அங்க இன்ட்ரெஸ்ட் இருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு பேட்மேன் இருக்கிறது கூட பிரச்சனை இல்ல. பேட்மேனும் ஒண்டர் உமன் 2 பேரும் சேர்த்து உள்ள போட்டுட்டீங்கன்னா அந்த டேபிளுக்கு என்னதான் பண்ணணும்? நாங்க ஒண்ணுமே இட் இஸ்
அது அந்த காம்பினேஷன் தான் கொஞ்சம் நானும் பெரிய பேட்மேன் ஃபேன் தான் பட் காம்பினேஷன் இஸ் நாட் குட். காம்பினேஷன் இஸ் வெரி பேட். அதான் சொல்றல நீ அப்படி அமைதியா உட்காந்துருக்க ரூம்லயே உட்காந்து போயிடலாம். எதுக்கு இந்த டேபிள் நானே இருக்கணும்? நான் அல்சாட்டியம் பண்ணுவேன். ஏன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. பேட்மேன் வாயில டேப் போட்டிட்டு போயிருவான்டா. பொறுமையால மாட்டான். பண்ண மாட்டான். சிவிலியனுக்கு பேட்மேன் அந்த லைனை கிராஸே பண்ண மாட்டான். நோ 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 நோ. இட்ஸ் கால்ட் அனாயன்ஸ். அனாயன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். உன்னை ஹர்ட் பண்ண மாட்டான். ஆனா வாயை கட்டி வச்சிருந்தா சும்மா இருக்கியா நீ போடா அப்படின்னு போயிடுவான். வண்டர் உமன் தடுத்துருவான். அது வேணா நடக்கிறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு. அவன் வந்து பேட்மேன் ஏதோ தெரியாம பேசுறான், நீயே கோபப்படுற ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் டைவர்ட் பண்ணா உண்டு. ஐயோ சாமி. இந்த டேபிள்ல எனக்கு பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான். மூணாவது டம்மி தான்டா. நான் அதான் சொல்றேன்ல, அந்த டேபிள்ல மூணாவது அவனுக்கு பதில் வேற யாராவது போட்டிருந்தா கூட இவங்க 2 பேரும் நீ கலாய்க்கும் போது உனக்கு கம்பெனியா அவங்க இருந்திருப்பாங்க. ஆக்சுவலா ஆமா. இப்போ பேட்மேன் இவங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபிளாஷாவது போட்டிருக்கலாங்க. ஃபிளாஷ் மாதிரியா யாராவது இருந்தா கூட நான் வந்து ஓகே யோசிப்பேன், கொஞ்சம் இது இருக்கும்னு சொல்லிட்டு. இல்ல சூப்பர்மேன் போட்டா அட்லீஸ்ட் பிக் 3யோட உட்காரலாம் ஏதாவது ஒண்ணு. பட் திஸ் இஸ் செட்டே ஆகாது. என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இந்த டேபிள் தான். சரி ஓகே, கான்ஃபிடென்ட்டா சொல்றான். இந்த டேபிள் யாராவது மக்கள் சூஸ் பண்றாங்களா பாப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் யாரை கமெண்ட் பண்ணணும், அது வேற விஷயம். பட் அடுத்த டேபிள் போவோமா? அடுத்த டேபிள் போயிடலாம். அடுத்த டேபிள் நம்பர் 4. நம்பர் 4 வந்து திஸ் இஸ் an upgraded version of table 3 என்ன பொறுத்த வரைக்கும். அதே டைனமிக்ஸ். அங்க ஒரு லவ் ட்ராக் ஓடிட்டு இருக்கு, இங்க சம்பந்தமே எல்லாம் நீங்க விட்டு சுத்திட்டு இருப்போம். அதுதான். ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம்னா, the people here are cheerful people. They will talk with you, they will engage with you much better than table 3. டேபிள் 3 ஜாலியா இருக்கும்டா. உனக்கு ஃபன் பண்ண தெரியலடா. அச்சோ எங்களுக்கு ஃபன் பண்ண தெரியல. ஃபன்னுலதான் உருண்டுட்டு இருப்பாரு பேட்மேன் ஒண்டர் உமன் ஃபன்னுக்குனே தான் பிறந்தவங்க. யாண்டாடே இல்ல நான் வந்து இந்த டேபிள் 3யோட அப்கிரேடட் வெர்ஷன் அப்படிங்கறதே வந்து நான் கொஞ்சம் இது பண்றேன். இந்த பேட்மேனும் ஒண்டர் உமனும் இந்த பேட்மேனும் ஒண்டர் உமனும் லவ் ட்ராக் ஓடுமானே எனக்கு சந்தேகம். இல்ல லவ் ட்ராக்ன்றத தாண்டி நான் சொல்றேன். அதாவது என்ன, irrespective of whether they are in love or not, the dynamic is like they are very close in bond. They work in a limited space. ஆமா, இங்க ஆக்சுவலா வந்து கெனரிக்கு பதிலா ஒண்டர் உமனை போட்டுறதா சூப்பரா இருந்திருக்கும். ஒண்டர் உமனா? வாட் டு யூ மீன்? ஆமா ஒண்டர் உமனுக்கும் ஆக்வாமேனுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி போகும். நம்ம கெயினாரா கூட சேர்ந்து வெட்டினே பேசிட்டு பஞ்சாயத்து பண்ணலாம், ஜாலியா இருக்கும். சண்டை போட 2 பேர் கூட வந்து நம்ம உட்காரும் போது ஜாலியா இருக்கும். ஆமா நம்ம அங்க உட்காந்துட்டு அப்படியே ஆமா ஒண்டர் உமன் ஒன்னோட ஆக்வாமேன் ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படியே அப்படின்னு நம்ம பேசலாம். அப்படிதான் சொன்னாங்க. இருக்கும் இந்த மாதிரி கோழி மூட்டுற வேலை பிளாக் கெனரி வச்சு பண்ண முடியாது. பட் இன்னொரு ஆங்கிள் சொல்ல போனோம்னா, இந்த டேபிள் நம்ம போய் உட்கார்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆக்வாமேனும் நம்மளும் தான் கண்டென்ட் ஆயிடுவோம். ஆமா, நான் ஆக்சுவலா இந்த டேபிள் தான் சேஃப் டேபிள்னு சொல்லுவேன். ஒரு மினிமம் கேரண்டி, ஜாலியா கொஞ்சம் போயிட்டு இருக்கும், ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அந்த ஸ்ட்ரெயிட் மேனுக்கு வந்து ஆக்வாமேன் இருக்காங்க, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து பார்ப்பா இவங்க அப்படிங்கிற மாதிரி மத்தவங்களுக்கு கலாய்க்கிறதுக்கு இங்க இவங்க 2 பேர் இருக்காங்க. குட் டேபிள். It's a very good table. நான் வந்து இந்த 1 and 2 கம்பேர் பண்றப்ப I will prefer this better. 4 வந்து பார்த்தேன்னா அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் ஒரு நார்மல் பர்சனுக்கு அது ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் டேபிள் 3 ஜாலியா இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, ஃபேர். நெக்ஸ்ட் டேபிள் இஸ் 5ஆம் படை. 5ஆம் படையில் வந்து நம்ம சைரன்ஸ். ஐயோ இந்த டேபிள்ஸ்னால போகவே முடியாதுப்பா. பைத்தியம் முடிச்சு செட் போயிடுவேன் நானு. ரிஸ்க் ஹெவி ரிஸ்க், ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் 2 ஆப்ஷனும் இருக்கு. ஆமா அது என்னமோ கரெக்ட் தான். சீரியஸ், அதாவது you might get the biggest entertainment out of this table, இல்லனா biggest சொதப்பலும் இந்த டேபிள் தான். அது that is actually a very fair இது. நான் லைஃப்ல கேம்பிளிங் ரொம்ப பிடிக்கும்ன்றவங்களுக்கு இந்த டேபிள் தாராளமா போலாம். நம்ம காயாதுப்பா, ஐஎம் சேஃப் பை. நமக்கும் இது ஆகாது. ரிட்டர்ன் இருந்தாலும் நம்ம நான் எதிர்பார்க்கிற மாதிரி என்டர்டெயின்மெண்ட் வராது. சோ இது வந்து நோ. இது இந்த டேபிள் நான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஃபுல் ஆன் பார்ட்டி பீப்புள் யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வேணா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இல்லன்னா இந்த டேபிள்லாம் எட்டி கூட பாக்குறீங்களா, அதே பத்திரமா வீடு போய் சேர முடியாதா அப்படிங்கிற மாதிரி டேபிள் இருக்கு. யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதுல சீட்டு போட்டு வைக்க. ஹாய் அப்படின்னா லெஃப்ட்ல விழுகும், ஹேய்னா ரைட்ல விழுகும்.
அதான்டா, தட் இஸ் ஒன் பாசிபிலிட்டி. இதுல இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பாசிபிலிட்டி என்னன்னா, யூ வில் பி டேக்கன் கேர் லைக் a king and queen if you connect with them. அது நீ ஜோக்கரா இருந்தா மட்டும் தான் நடக்கும். ஜோக்கர்லாம் கிடையாது. இங்க இருக்கிறவங்க எல்லாம் இப்படி ஆன்டி ஹீரோ லிஸ்ட்ல போயிட்டாங்க. இவங்க வில்லன் லிஸ்ட்லயே கிடையாது. ஜோக்கர் வந்தா இவங்க கட்டி போட்டு அடிப்பாங்க. நான் வந்து நீங்க இதை எத்தனை ஒயிட் வாஷ் பண்ணி மாறுதல் ஆக்கினாலும் எனக்கு இது பழைய கேரக்டர் தான் என் மனசுல இருக்கிறது. நான் அந்த கேரக்டர் வச்சுதான் பேசிட்டு இருக்கேன். அந்த கேரக்டர்லயுமே ஹார்லி குயினை தவிர மீதி 2 பேருக்கும் ஜோக்கர் மேல பெருசா மரியாதை எல்லாம் கிடையாது. மரியாதை கிடையாது. ஆனா ஒண்ணு பாத்துக்கும்ல, அது போதாதா? ஒண்ணு பாத்துக்கொன்றதுக்காக மீதி 2 இருக்குல்ல. இது வேலைக்கு ஆகாது. பட் எப்படி பார்த்தாலும் இது வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ற டேபிள். திஸ் இஸ் நாட் a recommend டேபிள், திஸ் இஸ் a high gamble டேபிள். போறவனுக்கு வாழ்க்கை ஒரு தடவை தான் வாழ்றோம் அப்படின்றவன் எவனாவது இருந்தாலும் அவனுக்கு வேணா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். வாழ்க்கை வாழ்வதற்கு we want moments, life is full of moments. அந்த மாதிரி ஏதாவது இருந்தீங்கன்னா இந்த சூப்பரான மொமெண்ட்டை இப்படி எல்லாம் நீங்க தேவ் படம் பாத்திருக்கீங்கன்னா இந்த டேபிள்ல போய் உட்காருங்க. ஐயோ ஐயோ, டேபிள் எங்க அண்ணா ஹாரி மியூசிக் சூப்பரா இருக்கும்டா. அதே மாதிரி தான் இந்த சூப்பர் சில மொமெண்ட்ஸ் கிடைக்கும்டா. இல்ல ஓகே நீ எப்படி தான் நம்ம 6வது டேபிள் போயிடலாம். 6வது டேபிள் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எவர் டேபிள்ஸ் இது. என்டர்டெயின்மெண்ட் ப்ரோ மேக்ஸ். உங்களை வச்சு நல்லபடியா பாத்துக்குவாங்க. ஃபுல் என்டர்டெயின்மெண்ட், ஃபுல் என்கேஜ்மெண்ட். ஃபிளாஷ், பூஸ்டர் கோல்ட், கிரீன் லேண்டர்ன், ஆல்ஜார்ன் கிரீன் லேண்டர்ன். ஆமா, சான்ஸ் டு விளையாட கொஞ்சம் சீரியஸா இருப்பா. இவள சாம்பா பீஸ் இவளா. அதாவது மொத்த பார்ட்டியுமே வச்சு செஞ்சிடலாம் அந்த டேபிள் உட்கார்ந்தா. மீதி இருக்கிற எல்லா டேபிளும் நம்ம தான் பாத்துட்டு இருப்பாங்க. என்னடா வேணும் இவங்களுக்கு, சும்மாவே இருக்க மாட்டானுங்களா அப்படின்னு சொல்ல. ஆமா, டாப்ல நிக்குது இதுதான். This is a full and full boys only tableன்ற மாதிரி பக்கா ரைட். இது வந்து எங்கள் அண்ணன் பூஸ்டர் கோல்ட் இருக்கும் டேபிள். இது சரியான பண்ணான டேபிள். ஆனா கரெக்டா சொன்ன பாத்தியா, பாய்ஸ் ஒன்லி டேபிள். இது செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அருமையா இருக்கிற டேபிள். ஆனா டேபிள் 3 அஜோ இப்படி போனா சிக்கன் வந்து பாத்துக்கிட்டு இருக்கானே. கல்லாட்டான் இருக்கிற டேபிள் விட்டுட்டு சரி ஓகே விடு, அடுத்த டேபிள் செல்வோம். அடுத்த டேபிள் வந்து இந்த டேபிளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம டேபிள் இது. This is also a good table. சைபார்க்கு, பீஸ்ட் பாய், அதுக்கப்புறம் ஒண்டர் கேர்ள். இந்த டேபிள் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நமக்கு வயசாயிடுச்சு. This is a relatively young table. ரிலேட்டிவ்லி யங் டேபிள் அது ஒண்ணு. நெக்ஸ்ட் ப்ரீடிட்டர்மைன்ட் கொஞ்சம் இது இல்ல. இது சைபார்க்கும் பீஸ்டும் வந்து ஃபிளாஷ் அண்ட் கிரீன் லேண்டர்ன் அவ்வளவு இன்னும் அந்த இது வரல. நல்ல வைப்ஸ். வண்டர் கேர்ள் பதிலா ஷசாம் இருந்திருந்தாங்கன்னா டெஃபினட் நான் என் பிக் 7 தான் அப்போ. அந்த மாதிரி விக்டரி இது சபார் ரகல டேபிள் இது. இல்ல ஆக்சுவலி வண்டர் கேர்ள் வச்சுமே இட் இஸ் a very good டேபிள். வண்டர் கேர்ள் இஸ் ஆல்சோ செம்ம ஜாலி. ஆமா. சோ எனக்கு என்னன்னா, நம்ம ஏஜ் வேவ்லென்த்தோடயே ஒரு டீம் இருக்கும் போது சின்ன பசங்களோட போகணுமா அப்படின்ட்டு எனக்கு ஆபீஸ்ல ஒர்க் பண்ற மாதிரியே மைண்ட் வருது. அதனால டேபிள் வந்து லைட்டா ஒரு ஸ்டெப் கீழே வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அத சேம் வெரி குட். பட் செகண்ட் ரெண்டு எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கு வந்து அந்த டேபிள் நான் ஆப்ஷன்லயே நான் வைக்கல. ஏன்னா பார்த்த உடனே சாரி சார், ஸ்மால் பாய்ஸ், உங்களுக்கு செட் ஆகாது, எனக்கும் செட் ஆகாது. அந்த டேபிள்ல போய் நான் உட்கார்ந்து வச்சுக்கோங்க, அவங்க 3 பேர் அன்கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. எனக்கு ஆபீஸ் வாழ்க்கையே அப்படித்தாண்டா இருக்குது. அதனால அந்த டேபிள் நான் இக்னோர் பண்ணிடுறேன். டோட்டலி ஃபேர். அடுத்த டேபிள் வந்து சீரியஸா சொல்லணும்னா, டிஸ்பைட் ஆல் லாஜிக், ஆல் என்னென்னலாம் வசனம் பேசி இவ்வளவு லென்த்தா எல்லாம் பேசினாலும் அத்தனையும் மீறிட்டு அந்த டேபிள்ல போய் உட்காந்துக்கிட்டான் அப்படின்னு எனக்கு ஆசைப்படுற ஒரு டேபிள் தான். நான் இல்லைன்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு வந்ததுன்னா, இந்த டேபிள்ல உட்கார்றதுக்கு நீங்க ரொம்ப சியர்ஃபுல்லான பர்சனா இருக்கணும். இல்லன்னா ரொம்ப கஷ்டம், என்னால முடியாது. இல்ல இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். நம்பர் 5 8 எதுக்குள்ள போவேன்? எங்க 5 என்ன இருக்கு? 5 கூட மனசு உட்காருவானா, 8 தான். ஆர்குமெண்ட் ஸ்டில் ஸ்டாண்ட்ஸ். இஃப் the right person goes, 8 விட 5 வந்து 100 மடங்கு மச் ஃபன் டேபிள். சொல்ல போனா for the right person 6 விட 5 பெட்டர் டேபிள்.
பட் அந்த ரைட் பர்சன் நம்ம கிடையவே கிடையாது. கரெக்ட். எனக்கு வந்து 8லயும் என்ன பிரச்சனைன்னா செட் ஆகாது. நம்ம போய் உட்காந்து வச்சுக்கோங்க, அவங்க 3 பேரும் செம்ம ஆக்குவேர்டா உட்காந்து இருப்பாங்க. அதனால இட்ஸ் ஓகே, ஒரு உட்கார்ந்தா 2 நிமிஷத்துல இட்ஸ் ஓகேங்க, நானே விளைவிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதான். எனக்கு 8ல வந்து சட்டானாவை தவிர இது 2 பேர் கூட சட்டானா கூட ஏதாவது கொஞ்சமாச்சும் பேச்சுவார்த்தை ஏதாவது பேசலாம். ஆமா, ஸ்டார் பிளேயரோட வேவ்லத்துக்கு நம்ம மேட்ச் பண்ண முடியாது. இது ரேவர் பேசவே மாட்டான், ஆளோடு போ. இல்ல இது அந்த நீ சொன்னது அதே வாசனம் தான். சட்டானாவோட லேசாவது நம்ம ட்ரை பண்ணலாம். ஸ்டார் பிளேயரும் நம்மளும் செட்டே ஆகாது. ரேவனுக்கு நம்ம செட் ஆக மாட்டோம். அதேதான். ரேவன் பத்தி யாரு இங்க ஒன்றரை கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா காலையில ஹெட்போன் மாட்டி உட்காந்துருவான், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸோ அப்படியாவது டேபிள் 8. கிரீன் அவர்களே தங்களுக்கு டேபிள் 8 பத்தி ஏதாவது கருத்துக்கள்? அதே கருத்துக்கள். அதேதானா, இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வேற லெவல் டேபிள். இது This is a very 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 safe table. This is a very very safe table, but this is a low risk high return table. ஆமா exact explanation அதுதான் இந்த டேபிளுக்கு. You do not need to be anything to enjoy this table. So almost யார் உள்ள போனா நாங்க entertainment guaranteed. மார்ஷியன் மேன்ஹண்டரும் இருக்கிறதுனால ஒருத்தருக்கு பீக்ல என்டர்டெயின்மெண்ட் ஓடிட்டு இருக்கோம். அவனை கீப் அப் பண்றதுக்கு மீதி 3 பேர் ஓடணும்னா போதும். இல்ல நம்ம உள்ள போய் வந்த உடனே உண்மையிலேயே இவனுக்கு நம்ம பேசுறது கேக்குமான்னு யோசிச்சுட்டு இருப்போம். மார்ஷன் மேன் என்டர் டெலிபத்தில ஆமா கேக்குது, என்ன மைண்ட் இது, என்ன மானகட்ட மைண்ட் இது அப்படின்னு பாத்து. அதே மார்ஷன் மேன் பர்மிஷன் இல்லாமலாம் உள்ள போக மாட்டான்டா, எவ்வளவுப்படாதா. இல்ல அவனுக்கு கேட்கும், அவன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான். நம்ம போய் 4-5 நிமிஷம் பேசி யோசிக்க ஆரம்பிச்சோம்னா அவனுக்கு கொஞ்சம் சும்மா இருப்பான். என்னடா உன் மண்டக்குள்ள இத்தனை பிரச்சனையை போட்டு உருட்டிட்டு இருக்க அப்படின்னு. கரெக்ட் தான். இவன் சொன்ன மாதிரி லோ ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் செம்ம ஜாலி ஃபன் டேபிள். இன்ஃபேக்ட் எனக்கு சொல்ல போனா இதுதான் தி சேஃபஸ்ட் டேபிள் ஃபார் எனி கேரக்டர். ஆமா, என்ன பர்சனாலிட்டி டைப்பா இருந்தாலும் this would be a very very safe table. You will feel welcomed. நீ என்ன அட்ராசிட்டி பண்ணாலும் ஃபீல் வெல்கம்டு இல்ல. போற வரைக்கும் சிறப்பா இருந்து பார்த்துட்டு நாங்க இருக்கோம். அதுதான் அப்படிப்பட்ட ஒரு டேபிள் இது. சோ இவ்வாறாக 9 டேபிளையும் பார்த்து விட்டோம். அப்படியாக இப்படி ஒருத்தருக்கு ஒரு டேபிள் தான் உட்கார வேண்டும் அப்படின்னு சொன்னா எந்த டேபிள்னு இப்ப நான் கேக்குறேன். இப்ப சொல்லு, பெஸ்ட் டேபிள் 3 தானே? அதுவும் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 3ஆம் நம்பர் தான். 3ஆம் நம்பர் தானா? ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அது வந்து உனக்கு பெஸ்ட் டேபிள்ங்கிறது ஏதோ ஆங்கிள் சொல்றேன். பட் 3ஆம் நம்பர் டேபிள்ல தான் பேட்மேன் இருக்கான். 3ஆம் நம்பர் பஸ் ஏறி தான் நம்ம காலேஜும் போனோம். 10ல இருந்து 7 கழிச்சு என்ன வருது? ஐயோ, காலேஜ் போக நல்லா இருந்தா அந்த கேள்வி எல்லாம் இல்ல. 3 பிடிச்சா என்ன நடக்குன்னு தெரியுது இல்ல. நல்லா இல்லன்னு சொல்லுவியா நீ? காலேஜ் நல்லா இல்லன்னு? சரி விடு, நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். இப்ப இருக்கிற வாழ்க்கை கம்பேர் பண்ணும் காலேஜ் நல்லா தான் இருந்தது. நல்லா இருக்கு சொல்லிட்டேன், நானே சொல்லிட்டேன் பாருங்களேன். அதனே ஆச்சு. எனக்கு பயங்கரமா யாரு அமர்தலிங்கடா அப்படின்றவாருதான் பேசிட்டு இருக்கோம். இங்க நம்ம மத்த டேபிளுக்கு போயிடுவோம். 3ன்றது வந்து 2 ஃபைனலைஸ் பண்ணிட்டான். எனக்கு பயங்கரமான கன்ஃபியூஷன் தான். எனக்கு திரும்ப குடுக்கணும்னு பார்த்தா தான் தெரியும். எனக்கு என்னன்னா 6ஆ நான் சொல்றேன்ல, உனக்கு டேபிள் நம்பர் 9. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஐ திங்க் 9 இஸ் பெட்டர் ஃபார் மீ. 6 இஸ் a great table, பட் என்னோட பர்சனாலிட்டிக்கு ஐ திங்க் 9 would be better for me. சொன்னேன் உனக்கு 9 எனக்கு 3ன்னு. அப்படியா? சாரி பாஸ், ஏதோ ரெக்கார்டிங் வீக்ல கனெக்ஷன் வீக்கா இருந்ததுல கேட்கல. அந்த ஒண்ணே அதான் நான் சொன்னேன். தெரியாம போச்சு சிவகாமி. இல்ல எனக்கு என்னன்னா, எனக்கு 2 மைண்ட் செட். ஒரு சில டைம் வந்து பெருசா எதுவுமே எல்லாம் சுத்தி என்ன நடக்குதுன்னு மட்டும் இருக்கணும், பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். இன்னொரு டைம் வந்து நம்மளும் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். எனக்கு சுத்தி என்ன நடந்தா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து நான் டேபிள் 6க்கு போயிடுவேன். ஏன்னா நான் ஸ்டாப் ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். நம்மளும் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டேபிள் 9க்கு போயிட்டு நம்ம வேலைத்துக்கு அப்பாடி கொஞ்சம் பேலன்ஸா இருக்கு அப்படின்னு உட்காந்துருவேன். தட் வுட் பி மை சாய்ஸ். பட் ஆனா ஒரு விஷயத்துல நம்ம இப்படிதாங்கிறத சொல்லாம இந்த செலக்ஷன்ல சொல்லியிருக்கோம். நம்ம என்னைக்கு 2 எக்ஸ்ட்ரீம்லயும் போக மாட்டோம், நடுவுலதான் இருப்போம். 3, 6, 9 நல்லா பண்ணோம் பர்ஃபார்மன்ஸ். டேபிள் அரேஞ்ச்மெண்ட் முதற்கொண்டு யாரும் மாறல, நட்ட நடுவுலதான் உட்கார்ந்து இருக்கோம். அதான் கிரீன் அவர்களே தங்களுக்கு எல்லாம் சொன்னதுதான் டேபிள் 6
பாய்ஸ் ஆர் பேக். ஒரு எல்லா பக்கம் ஆளுக்கு அவங்க ரேஞ்சில் ஒரு டோட்டல் என்டர்டெயின்மெண்ட் ஆகி வேண்டியதுதான். இல்ல இன்னொரு 6 வருஷத்துக்கு அப்புறம் பாத்து வச்சுக்கோ, அவனும் 3 இல்ல 9க்கு வந்துருவான். எனக்கு ஒரு டவுட் தான் தோணுது. ஐ திங்க் இட் இஸ் டவுட்ஃபுல். செட் ஆவறது வந்து நீ என் வயசுல இருக்கிறப்பயும் நீ 3ல தான் உட்கார்ந்து இருப்ப. அதுதான். அதனால வந்து இந்த நான் வந்து வயசு வரப்போ வந்து 3 இல்ல 9க்கு மாறுவேன். இல்ல 6 is forever. What happened? Life happened. வரும். லைஃப் ஹேப்பன் நல்லாவே வந்துருச்சு. இதுக்கு மேல தாங்க முடியாது பாடி. அதான் இதுக்கு மேல வேற லைஃப் ஹேப்பன் ஆகணுமா? அதான் ஏற்கனவே ஆயிடுச்சுல்ல அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு லைஃப். பரவாயில்ல. அப்படியாக இந்த டேபிளில் நான் எதிர்பார்த்ததை விட லென்த்தாக இந்த கண்டென்ட் சென்று விட்டது. எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் கிளான்ஸ்ல நான் வந்து இதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு நினைச்ச ஒரு டாபிக் நான் எதிர்பார்த்தத விட பெருசா மட்டும் போல, எதிர்பார்த்தத விட இன்ட்ரெஸ்டிங்காவும் போயிருந்ததுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கண்டிப்பா நான் என்னமோ இது ஒரு 2 நிமிஷத்துல முடிஞ்சிரும்னு நினைச்சேன். எஸ் 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 பரவாயில்லை. குட் என்டர்டெயின்மெண்ட். ஒரு 10 பேர் பார்த்தாங்கனாலும் 10ல ஒரு 5 பேர் முதல்ல 2 நிமிஷத்துல கிளம்பிட்டாலும் மீதி இருக்கிற 5 பேருக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் ஆகும்னு நம்புவோம். இவ்வாறாக இந்த கல்பனாவை நம்பினோர் கைவிடப்படாது. கேப்ல வந்து ஏதோ இவர் ஐடியா மாதிரி பேசிட்டு போறாரு. ஐடியா எது? அதான் கிரீன் கொடுத்த ஐடியா விட சீரும் சிறப்புமாக செம்மையாக கிராண்டாக சென்று விட்டது. 9 டேபிள்ல எந்த ட்விஸ்ட் எல்லாம் எதிர்பார்த்தேன், இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கல. இதுவே வரப்போற முக்கால்வாசி இல்ல 99% வீடியோ சிசிஎம்ஏ கிரீன் கொடுக்குற ஐடியா பேஸ் பண்ணி தான் ஓட போகுது. ஏன்னா லாங் ஃபார்மேட் வீடியோஸுக்கு மோஸ்ட்லி டாட்டா சொல்லி விட்டோம். அதனால அடிக்கடி எல்லாம் வராது, எப்பவாவதுதான் வரும். வரும்போது என்ஜாய் பண்ணிக்கங்க மக்களே. அதெல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரிதான். ஸோ இஃப் யூ ஆர் சீயிங் திஸ் வீடியோ இட் இஸ் மோர் ஆர் லெஸ் மெடிக்கல் மிராக்கிள். அந்த அளவுக்கு தான் சேனல் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ லாங் ஃபார்மேட் வீடியோஸ் சேனல் பாக்குற மினிமம் ஆடியன்ஸுக்காக எடுத்து பண்றோம் அப்படிங்கறதை வந்து கொஞ்சம் மனசு வச்சுட்டு பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்க. வேற வழி இல்ல, இதெல்லாம் கேட்கற ஆளுங்க கிடையாது நாங்க. ஆனா யூடியூப் நம்மள ஒரு வழி பண்ணிருச்சு. அதனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அதேதான் சொல்ல வச்சுட்டாங்க. அவ்வளவுதான், வேற வழி கிடையாது கோபால், வேற வழி கிடையாது. பாக்குறீங்க ஆக்கிட்டாங்க. நான் வந்து 8 வருஷமா சேனல் நடத்திட்டு இருந்தேன். ஒரு தடவை கூட இப்படி சொன்னது இல்ல, பண்ண வச்சுட்டானுங்க. ஏன்னா ஒரு பாயிண்ட் கூட சேனல் நடத்தணுமா மாட்டனா, இது பண்ணணுமா எதுக்கு அப்படின்ற அளவுக்கு மைண்ட் செட் போற அளவுக்கு சில பர்ஃபார்மன்ஸ் இருக்குது வீடியோக்கு. சரி நம்ம சைடு ஏதாவது ஃபால்ட் இருக்கோ அப்படிங்கிற காரணத்துல சரி மாணவர்கள் எல்லாம் பார்க்காம கேட்க வேண்டியது கேட்டோம் அப்படின்னு கேட்டாச்சு. ஸோ அப்படியா வீடியோ முடிவடைந்தது மக்களே. ஸ்டாப் ரெக்கார்டிங்.